ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதியார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை நாம் பார்க்கலாம். மேஷத்தில் சுக்கிர பகவான், சூரியன், புதன், குரு மிதுன ராசியில் இருக்கிறார்கள். செவ்வாய், கேது சிம்மத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். சந்திரன் மகரத்தில் இருக்கிறார். அவர் 2.25 நாள் இருப்பார். வார இறுதியில் மேஷம் சென்று பலனை தருகிறார். ராகு பகவான் கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்த்தோம். இனி ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்க்கலாமா? துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் மேஷத்தில், அதாவது தன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிநாதன் ராசியை பார்ப்பது சிறப்பு. அது மட்டுமில்லை, 9ஆம் இடத்தில் 9 கூடைய புதனும் இருக்கிறார். குருவும் 9ல் இருந்து ராசியை பார்க்குறாங்க. குரு பார்க்குறார். அப்போது ராசியை ராசிநாதனும் குருவும் பார்ப்பதால் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம். இந்த துலா ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்கின்றன நட்சத்திரங்கள் இருக்கின்றன என்று பார்த்தால், சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க. எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கின்றன. ராசிநாதன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்குறார். 9 கூடிய புதன் 9ல் இருக்கார். 9ல் குருவே இருக்கிறார். அப்போ அதையும் தாண்டி அங்கேருந்து குரு பார்வை கோடி நன்மை. அப்போ ராசியை பார்க்குறார். 3ஆம் இடம், 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால 5ஆம் இடமும் சிறப்பாகிறது. 6ல் சனி இருக்கிறார். அப்போது எல்லா கிரகங்களும் உங்களுக்கு மிக மிக சாதகமாக சஞ்சாரம் செய்வதால் இந்த வாரம் துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், சந்தோஷமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதன் ராசியை பார்ப்பதாலும் குரு பகவான் ராசியை பார்க்கறதாலும் உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் சிறப்பாக அமைந்து உங்களுடைய தொழிலாகட்டும் வேலையாகட்டும் சிறப்பாக மிகுந்த ஈடுபாட்டோடு உங்கள் முழு திறமையை வெளிக்கொணர்ந்து சரித்திரம் படைக்கக்கூடிய, சாதனை புரியக்கூடிய ஒரு வாரம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த 2ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சாதகமாக 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. அங்கிருந்து 4ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ குடும்பத்தில் நல்ல பண வரவு, பொருள் வரவு,
சந்தோஷம், குடும்பஸ்தானம் சிறப்பாகிடுது. 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலம் நேரம். எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாகாது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றும் அன்பர்களுக்கு பொற்காலம் என்றே சொல்லலாம். 5ஆம் இடத்தில் ராகு இருந்து சில பிரச்சனைகளை தந்தாலும், ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லையா, பிரச்சனைகளை தந்தாலும் குரு பார்வையில் இருப்பது மிக சிறப்பு. இப்போ 5ல் ராகு இருக்குது, குரு பார்வை இருக்குது அப்படின்னு சொன்னால், நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மருத்துவத்தின் உதவியோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த வாரம் கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் 100% கிடைக்கக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னா, 6ல் சனி இருந்தால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இந்த 6ஆம் இடம் சனி இருக்கிறது வெற்றி ஸ்தானம். அப்போ நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய தருணம். 7ல் ராசிநாதனே அமர்ந்திருக்கிறார், குருவும் பார்க்குறார் ராசியை. அப்போ திருமண வயதில் இருக்கும் அன்பர்கள் திருமணம் கைகூடி வரும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வெளி வட்டார பழக்க வழக்கங்களில், அறிமுகம் இல்லாத இடங்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க, சூதனமாக நடந்துக்கங்க. மற்றபடி 9ல் குரு இருக்கிறது, 9க்குடைய புதனும் அங்கே இருக்கிறது, பாக்கியத்தை தருகிறது. ஈஸிலி டு கெட், எதையும் போராடி ஜெயிக்க தேவை. இந்த வாரம் உங்களுக்கு எல்லாம் தானாக நடக்கும். ரொம்ப காலமாக பெண்டிங் முடியாத விஷயங்கள் கூட இப்போ சட்டு போட்டு இழுத்து போட்டு முடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சாதிக்கக்கூடிய தருணம். வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா? அனுகூலத்தை தரும். ஒரு சிலர் இன்ப சுற்றுலா என்பது தீர்த்த யாத்திரை என்ற பெயரில் கூட போயிட்டு வருவீங்க. அது சந்தோஷத்தையும் ஆத்ம திருப்தியும் தரக்கூடிய நிலை. 9ல் சூரியன் இருக்கார், குருவோடு இணைஞ்சிருக்கார், 9க்குடைய புதனோடு இணைஞ்சிருக்கிறதால தந்தையால் நல்லது நடக்கும். தந்தை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஏதோ நல்லது செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். வங்கிகளில் பணிபுரிபவர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஸ், நிதித்துறை, நீதித்துறை போன்றவற்றில் பணிபுரியும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான நேரம், காலம் என்று சொன்னால் மிகையாக சாதிக்கக்கூடிய நேரம். கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், அதில் குறிப்பாக காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணிபுரியும் அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். சாதிக்கக்கூடிய நேரங்க. ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும். 11ல் கேதுவே இருக்கார், 11ல் செவ்வாய் இருக்கார். அசையா சொத்துக்கள் மூலம் அனுகூலம். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம். ஏன் இளைய சகோதரத்தாலும் ஆதாயம்தான். மற்றபடி தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது. 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால், அயன சயன போகத்தை சனி பார்ப்பதால் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. செலவினங்கள் சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். மற்றபடி இந்த
துலா ராசியில் பிறந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் எங்களுடைய சேனல் எங்கள் வீடியோ பிடித்திருக்கும் பட்சத்தில் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கோ இல்லை தெரிஞ்சவர்களுக்கோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.